வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு கூட இந்த காணொளியில சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் சில முக்கியமான அறிவிப்புகள் தொடர்பாகவும் இந்த காணொளியில பார்க்க போகின்றோம். இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரக்கூடியதா இருக்கும். தற்போது இலங்கையில நாட்டையே உலுக்கி இருக்கிற ஒரு பேரனர்த்தம் தொடர்பாக உங்க எல்லாருக்குமே தெரிந்த விடயம். அதன் காரணமாக பல்வேறுபட்ட உயிரிழப்புகள், பல மக்கள் உடைமைகளையும் இழந்திருக்கிறார்கள், நெருக்கடியான நிலையில் இருக்கிறார்கள். ஏனைய அயல் நாடுகள், நட்பு நாடுகள் எல்லாம் அதற்காக உதவி கொண்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட தரப்புகளிலிருந்தும் உதவிகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்துல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களால எவ்வாறான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற விடயம் தொடர்பாகவும் தற்போது வரை எவ்வளவு உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கிறது என்ற தரவுகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். நாடு முழுவதும் இருக்கின்ற 25 மாவட்டங்களிலையும் இந்த அனர்த்தம் பாதித்திருக்கிறது. தனியொரு பிரதேசத்தை மட்டுமல்லாமல் இந்த வருடம் வந்த இந்த புயல் காற்றானது ஒரு பேரனர்த்தத்தை இலங்கையில ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையானது தற்போது 607 அதிகரித்திருக்கிறதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த தரவானது இன்று மாலை 5 மணியளவுல வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையின்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 214 பேர் காணாமல் போயிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 5,86,464 குடும்பங்களைச் சேர்ந்த 20,82,195 பேர் இந்த சீரற்ற வானிலையால பாதிக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தால வெளியிடப்பட்டிருக்கிறது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையின்படி ஒவ்வொரு மாவட்டங்கள் ரீதியாக பிரித்து அந்த உயிரிழப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதாவது கண்டி மாவட்டத்துல அதிகபட்சமாக 232 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்துல நுவரேலியா மாவட்டத்துல 89 உயிரிழப்புகளும், பதுளை மாவட்டத்துல 83 உயிரிழப்புகளும், குருநாகல் மாவட்டத்துல 61 உயிரிழப்புகளும், கேகாலை மற்றும் புத்தளம் மாவட்டத்துல 60 உயிரிழப்புகளும், மாத்தளை மாவட்டத்துல 28 உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்கிறதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. அதே நேரத்துல கண்டி மாவட்டத்தை சேர்ந்த 81 பேரும், நுவரேலியாவை சேர்ந்து 35 பேரும், கேகாலை மாவட்டத்தை சேர்ந்த 41 பேரும், பதுளையை சேர்ந்த 28 பேரும், குருநாகலை சேர்ந்த 11 பேருமாக மொத்தமாக 214 பேர் காணாமல் போயிருக்கிறதாக ஒரு தரவு கிடைத்திருக்கிறது. 43,715 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தமாக 1,52,537 பேர் இன்னும் தங்குமிடங்கள்ல தங்கி இருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இன்று மாலை 5 மணியளவில் கிடைத்த தரவு அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் இந்த அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களால நாடாளுமன்றத்துல பல்வேறுபட்ட நிவாரணங்கள் தொடர்பான அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் நாங்கள் இதுல தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்றால், அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டோருக்கு உடனடியாக 50,000 ரூபாய் கொடுப்பனவு கொடுப்பதற்கு அரசாங்கம் ஆயத்தமாகி இருக்கிறதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அதாவது அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீட்டின் உடைமைகள் குறித்து கருத்துல கொள்ளாம அத்தியாவசிய வீட்டு பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்துல உறுதியளித்திருக்கிறாரு. இன்று நாடாளுமன்றத்துல உரையாற்றும் போதே இவ்வாறான விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல வானிலை பேரழிவு காரணமாக 5,165 வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறதாகவும் 55,747 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்திருக்கிறதாகவும் 1.7 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அங்கு தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல வீடுகளையும் வாழ்வாதாரங்களையும் இழந்த குடும்பங்களுக்கு, அதாவது ஒரு
ஒரு மாதத்துக்குரிய கொடுப்பனவாக, அதாவது 2 உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 25,000 ரூபாயும், 2க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் வரையிலும் 3 மாதங்களுக்கு அந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது வாடகைக்காக. குறிப்பிட்ட சில குடும்பங்கள் வாடகை பணங்களை செலுத்தி விரும்பினால் வீட்டிலே தங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இவ்வாறான பணம் வழங்கப்பட இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது முகாம்களில் தங்கியிருக்க விரும்பாவிடில் வாடகை வீட்டில் வசிக்கிறதுக்காக 3 மாதங்களுக்கு தலா 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறதாகவும், அரசாங்கத்தால பாதிப்புற்று முகாம்கள்ல தங்கியிருக்கின்ற குடும்பங்கள் அதுல தங்கியிருக்க விரும்பவில்லை என்றால் 3 மாதங்களுக்கு மாதாந்தம் 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும், அதனை 6 மாதங்களுக்கு நீடிப்பது தொடர்பிலையும் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்னொரு விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது அனர்த்தத்தால முற்றாக அழிந்த அந்த கடற்தொழில் படகுகளுக்காக ஒரு படகுக்கு 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறான விடயங்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மக்களுக்காக பல விடயங்களை அறிவித்திருக்கிறார். ஆகவே மக்களே, இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம செய்திகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். நன்றி.